ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விண்மணி கிச்சன். இன்றைக்கி ஜம்முன்னு ஒரு சட்னி செய்ய போகிறோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன், 4 பல்லு பூண்டு தோல் எடுக்காமல் போட்டிருக்கேன், 4-5 காஞ்ச மிளகா நல்லா வதங்கிட்டேன்னு கொஞ்சம் தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தேங்காவும் போட்டு இதோடவே நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக கொஞ்சம் புளி சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக புதினா கட் பண்ணி கழிச்சுன்னா அது ஒரு 2 செகண்ட் தான் வதங்கணும். வேர்க்கடலை வறுத்து தோல் எடுத்தது இது போட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கினாலே போதும். நல்லா ஆறின பிறகு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா நான் உப்பு போடல ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி உப்பு போட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்குவோம். சட்னி நல்லா அரைச்சி இன்னும் இருக்கிறது இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கின்னு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தண்ணி நம்ம தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு தாளித்து கொட்டிக்கலாம். சட்னிக்கு இட்லி, தோசை, களியோடலாம் வச்சு சாப்பிடும்போது சட்னி டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க. நான் தோசையோடு வச்சு சாப்பிட போகிறேன். காலையிலேயே என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்காமல் இந்த மாதிரி ஒரு சட்னி செய்யலாம். ஈஸியாக இருக்கும். டக்குன்னு வீட்டில் இருக்கிற பொருள் தான் எல்லாமே. இது பார்க்கவே சூப்பராக இருக்குது.